Welcome biology students, viewers and respectable people to my channels. Right students and viewers, we are in 12th biogeology 4th lesson. 4th lesson name is Principles of Inheritance and Variation. So in Tamil, மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள். So in this lesson, today's section I would like to teach about 4.4.1 dosage compensation. That means Barbadi haplodiploidy in honeybees. 4.5 sex linked inheritance. Okay, come to the introductory part. So our important heading is dosage compensation. 4.4.1 dosage compensation Barbadi. So dosage compensation in Tamil அளவு ஈடு செய்தல். ஸோ அங்கே ஆன்சர் இருக்குது. ஏதோ ஒரு பொருளுக்கு ஈக்குவலாக இன்னொன்று வந்து ஈடு செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குற தலைப்பை பேஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இங்கே குரோமோசோம் தான் இந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆகுது. ஒரு குரோமோசோமுக்கு ஈக்குவலான குரோமோசோம். ஸோ கம் டு த டைப் பார்ட். ஸோ இன் 1949 சரிங்க, 1949 பார் அண்டு பெர்ட்ராம் ஃபஸ்ட் அப்சர்வ்டு முதல்ல சில விஷயங்களை கண்காணிக்கிறாங்க. ஃபஸ்ட் அப்சர்வ்டிய கண்டென்ஸ்டு பாடி. சரிங்களா? ஸோ அடர்த்தியான உறுப்புன்னு சொல்லுவோம். கண்டென்ஸ்டு பாடின்னு என்னது? அடர்த்தியான உறுப்பை பார்க்கிறார்கள். கண்டென்ஸ்டு பாடி இன் எ நர்வ் செல்ஸ் ஆஃப் ஃபீமேல் கேட். பெண் பூனையினுடைய நர்வ் செல்ஸ், நரம்பு செல்லுக்கு உள்ள கண்டென்ஸ்டு பாடி. சரிங்களா? அடர்த்தியான ஒரு உறுப்பை பார்க்குறாங்க. யஹூ பார் அண்டு பெர்ட்ராம். So that condensed body, okay, which was absent in male, அதே மேலுடைய nerve cellsக்குள்ள, so that condensed body absent. Okay, so this condensed body was called as sex chromatin. So அந்த condensed body, சரிங்களா, அந்த அடர்த்தியான உறுப்பை தான் என்ன சொன்னாங்கன்னா செக்ஸ் குரோமேட்டின், பால் குரோமேட்டின், செக்ஸ் குரோமேட்டின் சொன்னாங்க. ஸோ பை தெம் அண்ட் லேட்டர் ரெஃபர்டேஸ், பின்னாடி அந்த செக்ஸ் குரோமேட்டின் என்ன சொன்னாங்கன்னா பார்பாடி. சரிங்களா? லேட்டர் ரெஃபர்டேஸ் பார்பாடி. ஸோ இந்த XY குரோமோசோமல் சிஸ்டம், சரிங்களா, இந்த XY அப்படிங்கிற இந்த குரோமோசோமல் அமைப்பில், குரோமோசோம் தொகுப்பில் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன், males have only one X chromosome whereas females have 2 X chromosomes. Isn't it already you know? Okay, so here female contain 2 X chromosome, isn't it? As well as male contain only 1 X chromosome. Another one is Y chromosome. So female contain 2 X chromosome, but male contain, this is male contain only 1 X chromosome, isn't it? Here, so in this XY chromosome system, sex of the determination, males have only 1 X chromosome whereas females have 2. சரிங்களா? ஸோ மேலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஸோ எ கொஷின் அரைசஸ், இப்போ இங்கே ஒரு கொஷின் உருவாது. ஹவு டஸ் த ஆர்கானிசம் கம்பன்சேட் ஃபார் திஸ் டோசேஜ் டிஃப்ரென்ஸ் between the sexes? சரிங்களா? இப்போ இந்த மாதிரி 2 எக்ஸ் குரோமோசோம் ஒரு உயிரில் இருக்குது. ஃபீமேலில் 2 இருக்குது, மேலில் 1 இருக்குது. சரிங்களா? ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம், மேல் ஒரு எக்ஸ் குரோமோசோம். இப்படி இருந்தால் இந்த ஃபீமேலுக்கு இடையில் அந்த அளவு, அந்த எக்ஸ் குரோமோசோம் செயல்பாடு எவ்வாறு சமன் செய்யப்படுகிறது, ஈடு செய்யப்படுகிறது அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகுது. ஓகே, ஸோ எ கொஷின் அரைசஸ், கொஷின் உருவாது. என்னென்னா ஹவு டஸ் த ஆர்கானிசம், எப்படி உயிரினங்கள் கம்பன்சேட், சமநிலைப்படுத்துகிறது. எதை சமநிலைப்படுத்து? ஃபார் திஸ், இந்த மாதிரியான டோசேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி அளவு வேறுபாடுகளை எவ்வாறு இந்த 2 உயிரிகளை வந்து சமன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. நத்திங் பட், ஸோ இன் மேமல்ஸ், பாலூட்டிகளில் த நெசசரி டோசேஜ் கம்பன்சேஷன் இஸ் அக்கம்ப்ளைஸ்டு பை அன் இன்ஆக்டிவேஷன் ஆஃப் 1 X குரோமோசோம் இன் ஃபீமேல். ஓகே, ஸோ இன் மேமல், சரிங்களா, பாலூட்டிகளில் இந்த மாதிரியான அந்த டோசேஜ் கம்பன்சேஷன், அளவு குரோமோசோம்களுடைய செயல்பாடு, அந்த அளவு எவ்வாறு சமன் செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் ஃபீமேல் ஒன்லி 1 எக்ஸ் குரோமோசோம் ஒன்லி ஃபங்க்ஷனல். சரிங்களா? ஹியூமன் ஃபீமேலில் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் ஃபங்க்ஷன் பண்ணும், இன்னொன்று வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். அப்போ மேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, அது ஃபங்க்ஷன். அப்போ ஃபீமேலில் 2 இருந்து 1 தான் ஃபங்க்ஷன்,
ஒன்று வந்து இன்ஆக்டிவ், செயலற்று விடுகிறது, செயல்படாது, வேலை செய்யாது. சரி, அப்போ கம்பன்சேட் ஆகிடுச்சா? அப்போ மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று, இப்படி தான் கம்பன்சேட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஸோ ஹியர் இன் மேமல்ஸ், பாலூட்டிகளில் இன் மேமல்ஸ் நெசசரி டோஜேஜ் கம்பன்சேஷனே முடியும். இந்த மாதிரியான அந்த பொருத்தமான தேவையான, சரிங்களா, மிக முக்கியமான அந்த குரோமோசோம் அளவு ஈடு செயல் எப்படி நடக்குதுன்னா, அக்கம்ப்ளைஸ்டு பை இன்ஆக்டிவேஷன் ஆஃப் 1X குரோமோசோம். ஒரு எக்ஸ் குரோமோசோம் செயலற்றதாகி விடுகிறது ஃபீமேலில். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XX, this is female, one is functional, another X chromosomes, that's actually female, another one is inactive. Okay, so this only function, this is inactive. Okay, here, so in mammals necessary dosage compensation is accomplished by inactivation of 1X chromosome in female, so that both males and males and females have only one functional X chromosome per cell. சரிங்களா, அப்போ ஒரு செல்லுக்குள்ள ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஃபீமேலினுடைய எக்கில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருந்தாலும் another one is actually inactive, only one function, so both are actually compensated. Okay, so Mary Lyon suggested that Barr bodies represented an inactive chromosome. So Mary Lyon என்ன சொல்கிறாருன்னா, என்ன முன்மொழிகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பார் பாடி அப்படிங்கிறது இன்ஆக்டிவ் குரோமோசோம். அதாவது இன்ஆக்டிவ், அந்த ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோமில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஃபங்க்ஷன், அனதர் ஒன் இஸ் இன்ஆக்டிவ். அந்த இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் தான் பார் பாடியாக டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து மேலைன்னு சொல்கிறாரு. அது ஃபீமேலில் தானே பார்த்தோம். ஃபீமேலுடைய நெர்வ் செல்ஸ்குள்ளே தான் கண்டென்சர் பாடி, பார் பாடி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த கண்டென்ஸுங்கிறது ஒரு அந்த இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மேரி லயன் சஜஸ்டட் தட் பார் பாடி ரெப்ரசன்டேட்டட் ஏன், பார் பாடி என்பது inactive குரோமோசோம், செயல்படாத ஒரு குரோமோசோம், விச் இன் ஃபீமேல், பர்டிகுலர் ஃபீமேலே பிகம் டைட்லி கைல்டு. ஸோ அந்த பார் பாடி டெவலப் ஆகிடுச்சுன்னா டைட்லி கைல்டு, இறுக்கமாக ஒரு சுருள் போன்ற அமைப்பாக மாறுது. கடைசியில் என்ன ஆயிரும், டு ஹெட்ரோக்ரோமேட்டினாக மாறிடும். ஓகே, டைட்டி காயில் நல்லா இறுக்கமான ஒரு சுருள் போன்ற அமைப்பாக மாறி ஹெட்ரோக்ரோமேட்டினாக மாறிடும். அதுக்கடுத்து கண்டென்ஸ் அண்ட் விசிபிள் ஃபார்மாக குரோமேட்டினாக மாறிடு. கடைசியில் என்ன ஆயிடுது, அது வந்து ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு அடர்த்தியான அமைப்பாக மாறி, ஸோ கண்ணுக்கு வெளியே தரக்கூடிய ஒரு விசிபிள் ஃபார்ம் ஆஃப் குரோமோட்டினாக மாறிடுது. குரோமோட்டின் அப்படின்னாலே அந்த குரோமோசோமனுடைய கண்டென்ஸ்டு நல்ல குறுக்கம் அடைந்த ஒரு வளைவினல் போன்ற நெட்வொர்க் போன்ற அமைப்பு தான் நம்ம குரோமோட்டின்னு சொல்லுவோம். அப்போ ஹெட்ரோக்ரோமேட்டின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்கும். சரிங்களா, அப்போ இங்கேயும் அதே தான், அந்த ஃபங்க்ஷன் செய்யாது இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோம் வந்து ஃபஸ்ட் என்ன அது டைட்டி காயில், சரிங்களா, இறுக்கமாக என்ன அது ஒரு வலைப்பிணப்போடு அமைவது. அதுக்கடுத்து ஹெட்ரோக்ரோமேட்டினாக மாறுது. ஸோ அந்த ஹெட்ரோக்ரோமேட்டின் வந்து கண்டென்ஸ்டு சற்று அடர்த்தியாகி ஃபைனலாக ஒரு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு குரோமேட்டின் அமைப்பாக மாறுது அப்படிங்கிறது லயன் ஹைபாத்திசிஸ். ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ரைட் அபவுட் லயன் ஹைபாத்திசிஸ். சரி, நெக்ஸ்ட், ஸோ the number of bar bodies observed in cell was 1 less than the number of X chromosome. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்பர் ஆஃப் பார் பாடி இந்த பார் பாடிஸ் அப்சர்வ் இந்த செல், ஒரு செல்லுக்குள்ளே பார் பாடி பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு நெர்வ் செல்லு ஏதோ ஒரு செல்லுக்குள்ளே பார் பாடி அந்த கண்டென்ஸ்டு பாடி பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த இதை நம்ம பார்க்குறோம்னா அதை வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் 1 less than நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். ஸோ அப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குள்ள மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குதோ, அதாவது எக்ஸ் குரோமோசோம் இருக்கோ, அதுலேருந்து ஒன்றை கழிச்சுக்கணும். இப்போ மேக்ஸிமம் ஃபீமேல்னால் 2 இருக்கும். ஃபீமேலில் தான் எனக்கு ஃபீமேலில் 2 எக்ஸ், ஒரு செல்லுக்குள்ள 2 எக்ஸ் குரோமோசோம்ச்சுன்னா ஸோ 2x - 1, அப்போ ஒரு எக்ஸ் வெளியே போயிடும், அப்போ ஒரு எக்ஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா, அப்போ மொத்த செல்லேருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோமாக கழிச்சுக்கணும். அதாவது ஒரு எக்ஸ் ஒரு கேமெட்டுக்குள்ளே மொத்தம் எத்தனை எக்ஸ் குரோமோசோம் இருக்கோ அதுலேருந்து ஒன்று கழிச்சுக்கணும். சரிங்களா, பாருங்கள். ஸோ த நம்பர் ஆஃப் பார் பாடிஸ் அப்சர்வ்டு இன் செல் வாஸ் 1 less than த நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். ஒரு செல்லுக்குள்ளே மொத்தமாக காணப்படக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் வந்து ஒன்றை கழித்து கொள்ளுங்கள். ஸோ எக்ஸோ ஃபீமேல்ஸ் நோ பார் பாடி. ஒருவேளை ஒரு ஃபீமேல் ஆர்கானிசம் எக்ஸோ டைப்பாக இருக்குது, சரிங்களா, XO இது ஃபீமேல் தான், இதில் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்குது, ஆக்சுவலி ரிமைன்.
ஸோ ஓ இஸ் நாட் எக்ஸ் குரோமோசோம். ஸோ இங்கே வந்து அந்த ஓ வந்து எக்ஸில் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ இதில் வந்து பார்படி இல்லைங்கிறாங்க. அந்த ஓங்கிறது அது வேறு ஃபார்மேட்டில் போகுது, அது எக்ஸோட கன்சிடர் பண்ணுறதில்ல. சரிங்களா? அப்போ ஸோ எக்ஸோ ஃபீமேல், ஒருவேளை ஃபீமேல் இந்த கிராஸ் கேப்பெல்லாம் பார்த்து எக்ஸோவில் வரும். சரிங்களா? இது வந்து ஹெட்ரோகேமெட்டிக் ஃபீமேல்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸோ ஃபீமேல்ஸ் ஹேவ் நோ பார்பாடி, இதில் அந்த பார்பாடி கிடையாது எக்ஸோவாக இருந்தால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற XXY மேல்ஸ் ஹேவ் 1 பார்பாடி. ஒருவேளை மேல் வந்து 2 XYயாக இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருந்துன்னா காமனாக இந்த எக்ஸ் இந்த ஒய் தான் இருக்குது. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இந்த எக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா வந்து பார்பாடியாக மாறிடும். சரிங்களா? அந்த எக்ஸ்ட்ரா என்னவா மாறிடும்? பார்பாடியாக மாறிடும். அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஸோ whereas XXY in case the male's appearance is XXY, so 1 X chromosome transformed into barbadi. Understood? ஸோ இது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஸோ இங்கே பாருங்கள், த நம்பர் ஆஃப் பார்பாடிஸ் ஃபாலோஸ் NN -1 ரூல். என்னென்னா மொத்த எண்ணிக்கை, ஒரு செல்லுக்குள்ள மொத்தமாக எத்தனை எக்ஸ் குரோமோசோம் இருக்கோ அதை வந்து என்னன்னு சொல்லும், நம்பர் மொத்தம். அதுலேருந்து ஒன்றை கழிச்சிங்கன்னா அது பார்பாடின்னு சொல்கிறாங்க. ஓகே. த நம்பர் ஆஃப் பார்பாடி ஃபாலோஸ் N-1 ரூல். N-1 ரூல் வேர் N இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம். சரிங்களா? ப்ரெசென்ட் ஒரு செல்லுக்குள்ள மொத்தமாக எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது, மொத்தம் எத்தனை எக்ஸ் குரோமோசோம் ஒரு செல்லுக்கு இருக்குது, அதை வந்து N நம்பர்னு என்னன்னு சொல்லும். அதுலேருந்து ஒன்றை கழிச்சிங்க, அதை பார்பாடிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஹேப்ளோ டிப்ளாய்டு இன் கனிபீஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு, ஹேப்ளோ டிப்ளாய்டு இன் கனிபீஸ். அது ஏற்கனவே தெரியும், நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். தேனீக்களின் ஒற்றைமைய இரட்டைமைய நிலை. தேனீக்களின் ஒற்றைமைய இரட்டைமைய நிலை. ஸோ ஹேப்ளோ டிப்ளாய்டு, ஹேப்ளோனா ஹேப்ளாய்டு நேச்சராகவும் இருக்குது, டிப்ளாய்டுனா டிப்ளாய்டு நேச்சராகவும் இருக்குது. அப்போ ஹேப்ளாய்டும் இருக்குது, டிப்ளாய்டும் இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஹனிபீல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேனீக்களுக்கு வாங்க உள்ள போகலாம். ஸோ இன் ஹைம்னோப்டரன் இன்செக்ட், சரிங்களா, சச் as ஹனிபீஸ். ஸோ ஹனிபீஸ் வந்து ஹைம்னோப்டரன் அப்படிங்கிற அந்த இது கீழே வரும், அந்த கேட்டகரி கீழே வருது. ஹைம்னாப்டருங்கிறது அது கிளாசிஃபிகேஷனில் வரக்கூடிய ஒரு செக்ஷன். சரிங்களா? அந்த ஹைம்னாப்டரன் அப்படிங்கிற, அதாவது அதனுடைய விங்கை வச்சு கால்குலேட் பண்ண, விங்கனுடைய நேச்சரை வச்சு ஹைம்னாப்டரன் சொல்லுவோம். விங்கு கொண்ட ஒரு குளவி ஐட்டம் தானே இது. ஓகே. ஸோ ஹைம்னாப்டரன் இன்செக்ட், ஹைம்னாப்டர் அப்படிங்கிற அந்த பகுதியில் வரக்கூடிய இன்செக்ட், கிளாசிஃபிகேஷனில் வரக்கூடிய இன்செக்ட் இது ஒரு பூச்சி தான். சச்சஸ் இது ஹனிபி, ஏண்ட்டு, வேஸ்ப், இந்த மூணுமே ஹைம்னாப்டன் அப்படிங்கிற இந்த கிளாசிஃபிகேஷன் கீழே தான் வரும். ஹனிபி அப்படின்னா தேனி, ஆண்ட்னா எறும்பு, வேஸ்ப்னா குளவி. ஸோ 3 மெக்கானிசம் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் கால் ஹேப்ளோ டிப்ளாய்டு மெக்கானிசம். இந்த மூணுலேயுமே செக்ஸ் டிட்டர்மினேஷன், அதை மேல் ஃபீமேல் தீர்மானம் செய்யக்கூடியது எப்படி நடக்குதுன்னா ஹேப்ளோ டிப்ளாய்டு மெக்கானிசத்தை பயன்படுத்துது. அந்த மூணுமே ஹேப்ளோ டிப்ளாய்டு மெக்கானிசம் இருக்குது. ஹேப்ளாய்டுனா ஹேப்ளாய்டு செல் ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிசமாக மாறும், டிப்ளாய்டு செல் ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிசமாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஹனிபி, ஹனிபியில் சரிங்களா ஹேப்ளாய்டாக இருந்துச்சுன்னா, ஹேப்ளாய்டு நேச்சர் இருந்துச்சுன்னா இது மேலாக மாறிடும். ஒருவேளை 2N நேச்சராக அந்த எக்கு ஹேப்ளாய்டு எக்காக இருந்துச்சுன்னா மேலாக மாறிடும், ஹனிபியில் ட்ரோனாக மாறிடும். அதே மாதிரி டிப்ளாய்டு 2N நம்பர் இருந்துச்சுன்னா, டிப்ளாய்டு நேச்சர் இருந்துச்சுன்னா அது ஃபீமேலாக மாறிடும். ஃபீமேல் 2 இருக்கும், குயின்னு சொல்லலாம், ஒர்க்கர் பீன்னு சொல்லலாம். இந்த 2ல் எது வேணாலும் மாறலாம். சரிங்களா? சரி, ஓகே. கம் டு த இன்ட்ரடக்டரி பார்ட். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இஸ் காமன். இந்த மாதிரியான ஹேப்ளோ டிப்ளாய்டு, ஹேப்ளாய்டு இப்போ ஏற்கனவே இப்போ சில விளக்கங்கள் கொடுத்துட்டு, ஹேப்ளாய்டு எக்காக இருந்துச்சுன்னா, அதாவது பர்டிகுலர் ஹனிபியில் ஹேப்ளாய்டு எக்கு ஸோ மேலாக மாறிடும், ட்ரோன் ராஜா தேனியாக மாறிடும். டிப்ளாய்டாக இருந்துச்சுன்னா ஃபீமேலாக மாறும். அந்த ஃபீமேல் சுச்சுவேஷனை பொறுத்தளவு குயினாகவும் மாறலாம், ஒர்க்கர் பியாக மாறலாம். ஆனால் மொத்தத்தில் ஃபெர்டிலைஸ்ட் எக்கு தான் குயின் பியாகவும் ஒர்க்கர் பியாகவும் மாறி. சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உள்ள பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேப்ளோ டிப்ளாய்டு மெக்கானிசம் வேஸ்பு, கிராஸ் கேப்பர், ஆண்டெல்லாம் இருக்குதுங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் திஸ் சிஸ்டம் த செக்ஸ் ஆஃப் த ஆஃப்ஸ்பிரிங் இஸ் டிட்டர்மைன்ட் பை த நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம். ஸோ இதில் அந்த ஆஃப்ஸ்பிரிங் இளம் சந்ததிகளில் வந்து ஓகே, நம் இளம் சந்ததிகளினுடைய அந்த செக்ஸ், இளம் சந்ததிகள் பெண்ணா ஃபீமேல் ஆர் மேல் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறீங்களா? ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஆக்சுவலி டிட்டர்மைன்ட் பை நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம். மொத்தமாக அதில் எத்தனை செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது, சரிங்களா? அந்த ஃபீல் மீம்பேலாக மாறுது இல்லைங்களா, அதில் மொத்தம் எத்தனை செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. இப்போ 2 செட் ஆஃப் குரோமோசோமில் அது ஃபீமேலாக மாறும்.
சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்னா ஸோ அது மேலே மாறிடும். புரிஞ்சுங்களா? ஸோ அந்த நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம், சரிங்களா, நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் ஃபவுண்ட் இன்சைட் த செல், ஸோ தேட் பேசஸ், ஸோ த மேல் ஃபீமேல் ஆர்கானிசம் இஸ் டிட்டர்மைன்டு இன் ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகே, whereas in offspring. Okay, so here, so the sex of the offspring is determined. ஓகே, ஆஃப்ஸ்பிரிங்கினுடைய அந்த பால் தன்மை மேலா ஃபீமேல் அப்படிங்கிற எப்படி டிட்டர்மைன் பண்ணா நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இட் இஸ் ரிசீவ். சரிங்களா, அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு, சரிங்களா, அல்லது ஃபெர்டிலைஸில் மொத்தத்தில் அந்த எக்கு எத்தனை நியூக்ளியஸை ரிசீவ் பண்ணுது. சரிங்களா, இப்போ ஹேப்ளாய்டு எக்குன்னா ஒரே நியூக்ளியஸ், அது பெர்மனண்ட்டாக அப்படியே இருக்கும். அதே டிப்ளாய்டு எக்குன்னா மேல்கிட்டேருந்து வாங்கிக்கும். சரிங்களா, இப்படி அது மொத்தமாக எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம் ரிசீவ் பண்ணுது அதுக்கு பொறுத்துல மேலே ஃபீமேல்னு மாறிக்கும். ஓகே, ஸோ ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப் இன்ட்டு ஃபீமேல், அது ஃபீமேலில் 2 டைப், குயின் ஆர் ஒர்க்கர். அன்ஃபெர்டிலைஸ்டு எக் கருவுறாத முட்டைகள், ஓகே, டெவலப் இன்ட்டு மேல்ஸ் பை பார்த்னோஜென்ஸ், கன்னி இனப்பெருக்கத்தின் வழியாக அன்ஃபெர்டிலைஸ்டு எக் கருவுறாத முட்டைகள் மேல், அதாவது ட்ரோன், ராஜா தேனியாக மாறுது. ஸோ இது போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ டியூரிங் ப்ரீடிங் சீசன், சரிங்களா, இனப்பெருக்க காலம் நெருங்கும் போது, ஓகே, ஸோ த காம்ப், ஹனி காம்ப், ஓகே, ஹனி பி காலனிஸ், த functional bee, that means queen bee, okay, so leave from the honeycomb. என்ன பண்ணும்னா இந்த இனப்பெருக்க காலத்தில் அந்த குயின் பி, ராணி தேனி என்ன பண்ணும்னா ஸோ அந்த கூட்டுலேருந்து வெளியே விலகி தனியாக வந்துடும். வெளியே விலகி வந்து ஸோ மேலே ஒரு 10 மீட்டர் ரேஞ்சில், சரிங்களா, அப்பரில் என்ன பண்ணும்னா என்னாகும், ஃப்ளை, அதாவது ரொட்டேட் ஆகிட்டு சுற்றிட்டே இருக்கும், மேலே ரவுண்ட் அடிக்கும் குயின் பி. ஸோ அதுக்கு பேர் நப்ஷியல் ஃப்ளைட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷனில் ஸோ அது வந்து சில கெமிக்கல் ரிலீஸ் பண்ணி அந்த கெமிக்கல்ஸை வந்து ட்ரோன், ராஜா தேனி வந்து கண்டுபிடிச்சிடும். அப்போ ஒரு கூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 100s லெவலில் இருக்கும், 100 இல்லை 50, 60 ஏதோ ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த ட்ரோன் பி அப்படி மேலே போகும் அந்த கூட்டிலேருந்து பிரிஞ்சு. ஏன்னா அதிகமாக இருக்கிறது ஒர்க்கர் பி, 1, 2 இருக்கிறது வந்து குயின் பி, ஒரு 100 ரேஞ்சில் இருக்கிறது ட்ரோன் பி. அப்போ குயின் மேலே போயாச்சு, கூட ட்ரோன் அப்படியே மேலே போயிடும். ஸோ அங்கே வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு குயின் பி ஃபீஸ் வித் 1 or more ட்ரோன் பி, அதாவது ஒரு ஃபீமேல் என்ன பண்ணும், ஒரு ஃபீமேல் குயின் பி, அந்த ஒரு ராணி தேனி 1க்கு மேற்பட்ட ராஜா தேனியோட இணையும். சரிங்களா, அப்படி இணையும் போது ஸோ அட் த டைம் ஆஃப் ஃபியூஷன், ஸோ த மேல் ட்ரோன், மேல் என்ன பண்ணுவோம், தாங்கிட்டு இருக்கிற ஸ்பெர்ம் செல்ஸை ஸோ இன்செர்டட் இன்டு த ஃபீமேல் பாடி, அதாவது குயினுக்குள்ளே தள்ளி விட்டுரும், தாங்கிட்டு இருக்கிற ஸ்பெர்மை ஃபீமேல் பாடிக்குள்ளே தள்ளிடும். ஸோ ஃபீமேல் என்ன பண்ணணும்னா வாங்கி வச்சுக்கும், அதுக்கு அந்த குயின் பி வந்து தான் கிடச்ச மேல்கிட்டேருந்து கிடச்சி அந்த ஸ்பெர்ம் அப்படி வாங்கி வச்சுக்கும். ஸோ த காப்புலேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், அந்த இணை வந்து முடிஞ்சது. 2 குயின் பி ட்ரோன் பி இஸ் ஆக்சுவலி செப்பரேட்டட், 2 தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. ஸோ the participated drone bees are finally after the copulation will attain a death. காப்புலேஷன் இனப்பெருக்கம் முடிஞ்ச பின்னாடி எந்தெந்த ட்ரோன் பி எல்லாம் அந்த குயின் பியோட காப்புலேட் ஆச்சோ, இணைஞ்சதோ, அந்த இணைஞ்ச அத்தனையும் ட்ரோன் பி இறந்துடும், ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சது செத்துரு. ஸோ குயின் பி ரிட்டன் மூவ் டு ஹனி காம்ப், சரிங்களா, அந்த தேன் கூட்டுக்கு வந்துடும், இந்த ஹனி பி காலனிக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். நெக்ஸ்ட் டியூரிங் ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இட் ஸ்டார்ட் தேர் ஃபெர்டிலைசேஷன், சரிங்களா, அடுத்து கருவுறுதல் நிகழ்ச்சி தொடங்கும். இப்போ என்ன பண்ணோம்னா கருவுறுதல் நிகழ்ச்சி நடைபெற தொடங்குது. இப்போ கருவுறு நிகழ்ச்சி நடைபெறுது, இங்கே பாருங்கள். இப்போது திஸ் இஸ் எக், நிறைய எக் இருக்குது இந்த மாதிரி, சரிங்களா. ஸோ இப்போ இது வந்து எக்கு, சரிங்களா, ஃபீமேல் பாடிக்குள்ள ஸ்பெர்ம் ஆக்சுவலி ரிசீவ் பண்ணி வச்சுருக்குது, ஸ்பெர்ம் உள்ளே இருக்குது, சரிங்களா. இப்போ இந்த எக் என்ன பண்ணோம்னா ஃபீஸ் வித் ஸ்பெர்ம், ஃபியூஸ் ஆன உடனே டிப்ளாய்டாக மாறிடும், சரிங்களா, டிப்ளாய்டு நேச்சருக்கு போயிடும், சரிங்களா, 2n நேச்சராக மாறிடும், டிப்ளாய்டு நேச்சர் போயிடும், சரிங்களா. இப்போது அந்த டிப்ளாய்டு நேச்சருக்கு போச்சு இல்லைங்களா, 2n இருக்கு இல்லைங்களா, இந்த 2n நேச்சராக இருக்கிறது என்ன பண்ணோம்னா தென் கன்வெர்டட் அட்டைனிய, ஸோ அண்டர்கோ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், வெவ்வேறு நிலைகள் அடையுது. அடுத்து என்ன பண்ணோம்னா ஒரு புழுவாக மாறும், இப்படி இந்த ஃபெர்டிலைசருக்கு ஒரு புழுவாக மாறும், ஒரு லார்வாக மாறும். ஸோ திஸ் லார்வே என்ன பண்ணும், இந்த லார்வே என்ன பண்ணும்னா ஃபுட்டை சாப்பிடும். ஃபுட்டு 2 நார்மல் ஃபுட்டும் இருக்கும்,
அதுக்கடுத்து ராயல் ஜெல்லிங்கிற ஒரு ஃபுட்டும் இருக்குது. இது வந்து ராயல் ஜெல்லி, இது நார்மல் ஃபுட்டு. இப்போ இந்த புழு ராயல் ஜெல்லி சாப்பிட்டுச்சுன்னா கன்வெர்டட் இன்ட்டு குயின். என்ன மாறிடுறது? குயினாக மாறிடும். இதில் வந்து ஒரு 100 லார்வே வருதுன்னு வச்சுங்க. ஒரு 10 வந்து என்ன பண்ணணும், அவுட் ஆஃப் 100 ஜஸ்ட் 10 ஒன்லி ஃபீட் ராயல் ஜெல்லி. இதில் 10 மட்டும் என்ன பண்ணும், ராயல் ஜெல்லி சாப்பிடும். ஓகே, ஸோ த 10 worms converted into queen. Rest of the 90 does not take ராயல் ஜெல்லி. ராயல் ஜெல்லி எடுத்துக்காது, அதில் கிடைக்காது, அதுக்கு கொடுக்காது. சரிங்களா, யாருமே ராயல் ஜெல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ராயல் ஜெல்லி சாப்பிடாத 90 பார்த்தீங்கன்னா நார்மல் சாப்பாடை சாப்பிட்டு, ஸோ நார்மல் ஃபுட்டை சாப்பிட்டு கன்வெர்ட் டு ஒர்க்கர் பீயாக மாறி. ராயல் ஜெல்லி சாப்பிட்ட புழு குயின் பீயாகவும், ராயல் ஜெல்லி சாப்பிடாத நார்மல் ஃபுட்டை சாப்பிட்டது ஒர்க்கர் பீயாக மாறி. ஆனால் ரெண்டுமே, ஸோ போத் ஒர்க்கர் பீ, குயின் பீ, போத் ஆர் காமன்லி அரைசஸ் ஃப்ரம் ஃபெர்டிலைசர் 2n நேச்சர் டிப்ளாய்டு எக். டிப்ளாய்டுக்கு 2 வந்திருக்கு. சரிங்களா, ஸோ ஒன்ஸ் த ஃபீமேல் டேக் ஏ ராயல் ஜெல்லி மீன்ஸ் தேட் ஆர் ஃபங்க்ஷனல் பீ. எது ராயல் ஜெல்லி சாப்பிடுதோ அந்த புழு ஃபங்க்ஷனல் பீ, அதாவது குயின் பீயாக மாறிடும். ராயல் ஜெல்லி சாப்பிடாத அந்த நார்மல் ஃபுட்டை சாப்பிட்ட அந்த புழு வந்து ஒர்க்கர் பீ. ஒர்க்கர் பீல்ஸ், ஆல் ஒர்க்கர் பீஸ் ஆர் ஸ்டிரைல். அதனால் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் ஃபீமேல். ஓகே, ரெண்டுமே ஃபீமேல் தான். குயினும் ஃபீமேல் தான், ஒர்க்கர் பீயும் ஃபீமேல் தான். ராயல் ஜெல்லி சாப்பிட்டதுனால குயினாக மாறிடுச்சு, நார்மல் ஃபுட்டை சாப்பிட்டதுனால ஒர்க்கர் பீயாக மாறிடுச்சு. ஒர்க்கர் பீ வந்து மலட்டி ஈக்கல். சரிங்களா, ஸோ ஸ்டிரைல் ஃபீமேல். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் மேல். Functional means lay egg. Okay, understood. Okay, so this is one way. In another way, so some of the egg in the queen does not fuse with sperm. Sperm ஓட இணையாது. ஓகே, having haploid வேறு ஒரே சிங்கிள் செட் ஆஃப் நியூக்ளியஸ் மட்டும் ஹேப்ளாய்டு, நார்மல் எக்கு. சரிங்களா, அதாவது ஸ்பேமோட இணையறதுக்கு முன்னாடி எக்கு நார்மலாக இருக்குல்லையே அந்த எக்கு. தீஸ் ஹனிபி எக், குயின் எக் டெவலப் இன்ட்டு ட்ரோன். என்னவா மாறிடும், மேலாக மாறிடும். இது ஹேப்ளாய்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ டிப்ளாய்டு ஸ்பேமோட இணைஞ்ச எக்கு டிப்ளாய்டாக மாறி குயின் பி ஒர்க்கர் பியாக மாறிடும். அந்த ஸ்பேமோட உணையாத நார்மல் குயினோட எக்கு வந்து அந்த ஹேப்ளாய்டு எக்கு வந்து டைரெக்டாக ட்ரோனாக மாறிடு. புரிஞ்சுங்களா, அதை ஹேப்ளாய்டு நேச்சரும் இருக்குது, டிப்ளாய்டு நேச்சர். ஹேப்ளாய்டு நேச்சர் ட்ரோனாக மாறும், டிப்ளாய்டு நேச்சர் இதை மாதிரி. இங்கே பாரு, இப்போ புரியுது பாரு. ஓகே, ஹியர் ஃபெர்டிலைஸ்டு எக், அதாவது ஸ்பெர்ம் எக், ஸ்பெர்மோட எனர்ஜி எக், ஃபெர்டிலைஸ்டு எக் கருவுற்ற முட்டை டெவலப்ட் இன்ட்டு ஃபீமேல்ஸ், குயின் ஒர்க்கராக மாறு. அன்ஃபெர்டிலைஸ்டு எக் டெவலப் இன்ட்டு மேல்ஸ், கருவுறாத முட்டைகள் என்ன மாறிடும், ஸோ மேலாக மாறிடும். ஸ்பெர்மோட இணையாத முட்டைகள் மேலாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி கருவுறாத முட்டை அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கு ஒரு முழு உயிரியாக மாறுது இல்லையா, அது வந்து பார்த்தினோஜெனி சொல்லுவோம், கன்னி இனப்பெருக்கம். ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் எக் இன்ட்டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் நிகழாமலே ஒரு முட்டை முழு உயிரியாக மாறுன்னு என்ன சொல்லுவோம், ஸோ நம்ம பார்த்தினோஜெனிஸ் கன்னி இனப்பெருக்கம் என்கிறோம். ஓகே, இட் மீன்ஸ் தட் மேல்ஸ் ஹேவ் ஹால்ஃப் நம்பர் ஆஃப் த குரோமோசோம் ஹேப்ளாய்டு. மேல்ஸில் பார்த்தீங்கன்னா அதனோட பாடியில் பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம், ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அண்ட் த ஃபீமேல்ஸ் ஹேவ் டபுள் த நம்பர். அது டிப்ளாய்டாக இருக்குது, அதில் பார்த்தா 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். மேலில் ஒரு செட் ஆஃப் குரோமோசோம், ஃபீமேலில் 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. ஹென்ஸ் நேம். இதனால் இப்போ 2 மேலில் ஹேப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம், ஃபீமேலில் டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கிறனால இந்த 2 கலந்த போது எப்படி சொல்லுவோம்னா ஹேப்ளோ டிப்ளாய்டி ஃபார் திஸ் டம் செக்ஸ். இதனால் ஹேப்ளோ டிப்ளாய்டு மெக்கானிசம் யூஸ் பண்ணி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குங்கிறாங்க. ஓகே, ஸோ மோட் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஃபெசிலிட்டேட்ஸ் த எவல்யூஷன் ஆஃப் sociality in which only one diploid female become a queen lays the egg for the colony. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி மோட் ஆஃப் செக்ஸ், இந்த வகையான இந்த முறையிலான அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன், சரிங்களா, மேல் ஃபீமேல் தீர்மானம் செய்யப்படுது ஃபெசிலிட்டி. அப்படி பையறனால அது இனத்தை உருவாக்குது, அங்கே இனத்தை கிரியேட் பண்ணுதுன்னா எவல்யூஷன் ஆஃப் சோசியாலிட்டி. ஸோ அங்கே ஒரு சமூக ஒத்துமை உருவாகிறது. சரிங்களா, அந்த சமூக ஒத்துமையில் குயின் மட்டுமே ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய, எக்லே பண்ணக்கூடிய அமைப்பாக செயல்படுகிறது. ஸோ ஹென்ஸ் பிகம்ஸ் எ குயின் அண்ட் ஆல்வேஸ்
லேஸ் த எக் ஃபார் த காலனி. ஸோ அந்த காலனிக்காக முட்டையிடக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக குயின் விளங்குகிறாள். சரிங்களா. ஆல் அதர் ஃபீமேல்ஸ், குயினை தவிர ராயல் ஜி சாப்பிட்ட அந்த லார்வை தவிர மற்ற லார்வை எல்லாமே ஆல் அதர் ஃபீமேல்ஸ் விச் ஆர் டிப்ளாய்டு, எல்லாமே டிப்ளாய்டு தான். ராயல் ஜெல்லி சாப்பிட்டாலும் சாப்பிடாமனாலும் சரி புழு ஒன்று தான். ஹியர் ஸோ ஆல் அதர் ஃபீமேல்ஸ் ரெஸ்ட் ஆஃப், சரிங்களா, எக்ஸப்ட் குயின், ரெஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ் விச் ஆர் டிப்ளாய்டு, எல்லாமே டிப்ளாய்டு தான், டெவலப் ஃப்ரம் ஃபெர்டிலைசர் இருக்குது. சரிங்களா. ஸோ மீதமுள்ள ஒர்க்கர் பி எல்லாமே அதே டிப்ளாய்டு எக்லேருந்து வந்துச்சு. ஓகே. ஸோ இந்த அதுலேருந்து வந்த அந்த ஃபெர்டிலைசர் எக்லேருந்து வந்த அந்த டிப்ளாய்டு எக்லேருந்தே வந்த அந்த ஒர்க்கர் பீஸ் என்ன பண்ணோம்னா என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா டு ரேஸ் குயின் எக். சரிங்களா. குயின் வந்து முட்டை நிறைய இடுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. அண்டு கான்ட்ரிபியூட் குயின் ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸ். ஸோ அதனுடைய அந்த இனப்பெருக்க நிகழ்வு சக்ஸஸ் அடைவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ முட்டைகள் நிறையா வைப்பதற்கும் அந்த ஒர்க்கர் பீ இருக்கு இல்லைங்களா, அதோட வேலை என்ன? ஸோ குயின் பீ நிறையா முட்டை வைப்பதற்கும் அந்த இடப்பட்ட முட்டைகள் வளர்ச்சி அடைவதற்கும் ரீப்ரொடியூஸ் செக்ஸ் இனப்பெருக்கம் வந்து முழுமையாக முற்று பெறுவதற்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்டைரக்ட்லி தயாரும் தனக்குத்தானே மறைமுகமாக நன்மை அதற்கே தனக்குத்தானே நன்மையும் செய்து கொள்கிறது. ஸோ திஸ் பினாமினன் இஸ் கால்ட் கின் செலெக்ஷன். என்ன சொல்லுவோம்? கின் செலெக்ஷன்னு சொல்லுவோம். உறவினர் தேர்வுன்னு சொல்லுவோம். என்ன பேருங்க? உறவினர் தேர்வு. ஸோ த குயின் கன்ஸ்ட்ரக்ட் தயர் சோஷியல் என்வாயர்மெண்ட் பை ரிலீஸிங் ஹார்மோன். இப்போ குயின் வந்து எதை உருவாக்குதுன்னா தயர் சோசியல் என்வாயர்மெண்ட். ஸோ ஒரு சமூக சுற்றுச்சூழலை உருவாக்குறது. எப்படின்னா பை ரிலீஸிங் ஹார்மோன் தட் சப்ரஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த ஒர்க்கர். ராயல் ஜெல்லி சாப்பிட்லினா அது வந்து இன்ஃபர்டைல். சரிங்களா. மலடா மாறுன்னு சொல்ல முடியாது. கூட அது மலடா மாறுறதுக்கு இன்னொரு ஒர்க்கையும் ஸோ குயின் பீ பண்ணுது. ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. ஹார்மோன் லைக் ஃபேக்டர், ஹார்மோன் போன்ற காரணி உற்பத்தி செய்து அந்த ஒர்க்கர் பீக்கு கொடுத்துருது. அப்போ அந்த ஒர்க்கர் பீ அந்த ஹார்மோன் லைக் ஃபேக்டரை குயின்கிட்ட வாங்கி சாப்பிட்டு இன்ஃபர்டைல் மலடு தன்மையாக மாறிடும். ஹார்மோன் தட் சப்ரஸ்னால் தடுத்தல். எதை? ஃபெர்டிலிட்டி, கருவுறும் தன்மையை ஒர்க்கர் பீல தடுத்துடுது அந்த ஹார்மோன் லைக் ஃபேக்டர். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி 5 marks, sometime max 3 marks. ஹேப்லோ டிப்ளாய்டு கனிமீஸ். நெக்ஸ்ட் கின் செலெக்ஷன் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒர்க்கர் பீயோட வேலையை தான் நம்ம கின் செலெக்ஷன் சொல்லுவோம். ஒர்க்கர் பீ வந்து குயின் வந்து எக்கு நிறையா வைப்பதற்கும் ஹெல்ப் பண்ணுது. குயினுடைய ரீப்ரொடியூஸ் சக்ஸஸ், குயினுடைய அந்த இனப்பெருக்கம் வந்து சக்ஸஸ் அடைவதற்கும், அதே மாதிரி இன்டைரக்டாக அந்த கூட்டை பராமரிக்க இந்த மாதிரி பல்வேறு ஹெல்ப் பண்ணனால கின் செலெக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ், பால் சார்ந்த மரபு கடத்தலும் தமிழில் சொல்லுவோம். செக்ஸ்னா பால் சார்ந்த மரபு கடத்தல். ஸோ த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எ ட்ரைட் தட் டிட்டர்மைன்டு பை த ஜீன் located on the one sex of the chromosome is called sex inheritance. Okay. Inheritance of a trait, பண்புகள். ஒரு பண்பு அடுத்த தலைமுறை கடத்தப்படுது இல்லைங்களா, தேட் இஸ் டிட்டர்மைன்டு பை, அந்த கேரக்டர் அந்த பண்பை யார் தீர்மானம் பண்ணுறாங்கன்னா டிட்டர்மைன் பை தட் இஸ், அது யார் தீர்மானம் பண்ணுறாங்கன்னா ஜீன் தான் தீர்மானம் பண்ணுது. அடுத்த தலைமுறைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த ட்ரெயிட், சரிங்களா, அந்த பண்புகளை யார் தீர்மானம் பண்ணுறாங்கன்னா ஜீன். அந்த தட் ஜீன் லொக்கேட்டட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த செக்ஸ் குரோமோசோம். ஒரு செக்ஸ் குரோமோசோமில், சரிங்களா, செக்ஸ் குரோமுக்கு உள்ளே இருக்குது. அந்த ஜீனை கொண்ட செக்ஸ் குரோமோசோமை என்ன அந்த மாதிரி ஒரு செக்ஸ் குரோமோசோம் இருக்குது. அதை என்ன சொல்லணும்? செக்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், பால் சார்ந்த பரமணிக்கிறோம். ஓகே. ஸோ ஒன் ஆஃப் த செக்ஸ் ஒரு செக்ஸ் குரோமோசோமில் அடுத்த தலைமுறை கடத்தக்கூடிய பண்புகளை கொண்டுள்ள ஜீன் இருக்குது. அதை சொல்லுவோம் செக்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். அதை தான் என்ன சொல்லுவோம்? பால் சார்ந்த பாரம்பரியம் என்கிறோம். ஓகே. ஜீன்ஸ் ப்ரெசன்ட் ஆன் த டிஃப்ரென்ஷியல் ரீஜன் ஆஃப் த எக்ஸ் ஆர் ஒய் குரோமோசோம் கால்ட் செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ். சரிங்களா. ஜீன்ஸ் ப்ரெசன்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் த எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோம்லேயோ ஒய் குரோமோசோம்லேயோ அந்த கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய, கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய, ஒரு உயிரினத்தினுடைய பண்பை தீர்மானம் செய்யக்கூடிய ஜீன்களை, கேரக்டர் பண்ணக்கூடிய ஜீன்களை அந்த எக்ஸ் ஒய் குரோமோசோம் வெவ்வேறு ஏரியாவில் வச்சுக்கலாம். எக்ஸ் குரோமோசோம்லேயும் டிஃப்ரெண்ட் ரீஜனில் அந்த ஜீன்ஸ் இருக்குது, கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன் இருக்குது. ஒய் குரோமோசோம்லேயும் அந்த கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஜீன்ஸ்
present on differential region of the X and Y chromosome are called sex linked genes. சரிங்களா? இந்த மாதிரி கேரக்டரை ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த டிஃப்ரென்ஷியல் ஜீன்ஸ், அந்த மாறுபட்ட அந்த பல்வேறு ஜீன்கள், கேரக்டரை ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த டிஃப்ரென்ஷியல் ஜீன்கள் ஓகே ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன். டிஃப்ரென்ஷியல் அந்த எக்ஸ் குரோமோசோமில் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கும், ஒய் குரோமோசோமில் டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்கும். ஸோ இந்த ஜீன்கள் என்ன சொல்லணும்? செக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ். அதாவது ஒய் குரோமோசோமில் அந்த ஜீன் வெவ்வேறு இடத்துல இருக்குதாம், எக்ஸ் குரோமோசோம்லேயும் வெவ்வேறு டிஃப்ரென்ஷியல் ரீஜன் இடத்துல இருக்குதாம். அந்த ஜீனு செக்ஸ் லிங்க்டு ஜீன். சரிங்களா? பால் சார்ந்த ஜீன் அப்படிங்கிறோம். ஓகே, த ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்டல் ரீஜன் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் ஆர் கால்ட் எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ். ஸோ இந்த ஜீன் வந்து எக்ஸ் குரோமோசோமில் பல்வேறு இடத்துல இருக்குதுங்களா? ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸ் லிங்க்டுன்னு சொல்லுவோம். எக்ஸ் குரோமோசோமில் அந்த கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய, டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் நிறைய அங்கங்கே பரவி இருந்துச்சுன்னா அந்த ஜீன்களை எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் சொல்லுவோம். இன்கேஸ் ஸோ தட் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஜீன் ஃபவுண்ட் இன் ஒய் குரோமோசோம் மீன்ஸ் ஒய் லிங்க்டு ஜீன்ஸ். சரிங்களா? ஸோ கரஸ்பாண்டிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் ஹேவ் நோ கரஸ்பாண்டிங் allele called X-linked genes. Okay, the genes present in differential region of X chromosome. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் அந்த ஜீன்ஸ், அந்த பர்டிகுலர் கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜீன் எக்ஸ் குரோமோசோமில் பல்வேறு இடத்துல இருந்துச்சுன்னா அது எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் சொல்லும். எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் ஹேவ் நோ கரஸ்பாண்டிங் allele in the ஒய் குரோமோசோம். ஓகே, இப்போ எக்ஸ் லிங்க்டு ஜீனில் ஃபஸ்ட் ஒய் லிங்க்டு பார்க்கலாம். ஒய் லிங்க்டு ஜீனில் சரிங்களா, ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அந்த கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஜீன் இருக்குது, அதனுடைய பேர் அதே ஒய் லிங்க்டு ஜீன் இன்னொரு இடத்துல இருக்கும். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஒரு கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய, டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்கும், நிறைய இடத்துல பரவி இருக்குது. அதற்கு இணை அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இன்னொரு பக்கம் இருக்கும். ஆனால் எக்ஸ் லிங்க்டு ஜீனில் ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த ஒரு எக்ஸ் லிங்க்டு சம்மந்தமான கேரக்டரை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஜீன்ஸ் ஒரே காப்பி தான் இருக்க, அவரோட ஜெராக்ஸ் வேறு இடத்துல இருக்காது. அதை கொடுத்துருக்காங்க, இப்போ ஜெராக்ஸ் வேறு இடத்துல இருக்காதுங்கிறாங்க. எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் ஹேவ் நோ கரஸ்பாண்டிங் allele. அதற்கு இணையான allele எக்ஸ் லிங்க்டில். எக்ஸ் லிங்க்டில் எக்ஸ் குரோமோசோம் ஒரு இடத்துல மட்டும்தான் அது எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் இருக்கும், அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி வேறு இடத்துல இருக்காது. நோ கரஸ்பாண்டிங் allele, அதற்கு இணையான allele கிடையாது. ஆனால் இந்த ஒய் குரோமோசோம் அது இருக்குதாமா. ஸோ த ஜீன்ஸ் ப்ரெசன்ட் இன் தி டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் ஒய் குரோமோசோம் ஆர் கால்ட் ஒய் ஜீன்ஸ். இதே மாதிரி ஒரு ஒய் குரோமோசோமில் அந்த ஒய் சம்மந்தமான அந்த ஜீன்ஸினுடைய நம்மளுடைய கேரக்டரை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஒய் சார்ந்து நம்மளுடைய கேரக்டரை டிட்டர்மின் பண்ணக்கூடிய அந்த ஜீன் ஒய் குரோமோசோம் வெவ்வேறு இடத்துல பரவி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பரவி இருக்கிறது ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் கோலண்ட்ரிக் ஜீன்ஸ் சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு பேர் இருக்குது இல்லைங்களா? ஒய் குரோமோசோமில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய, ட்ரெயிட்டை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய, டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் வந்து ஒரு இடத்துல பரவி இருக்கும். அதேமாதிரி இன்னொரு இடத்துல அதே ஒய் குரோமோசோம் இன்னொரு பகுதியிலையும் பரவி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு இடத்துல இருக்கிறனால அது கோலண்ட்ரிக் ஜீன்னு சொல்லலாம். ஓகே, ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் ஹேவ் நோ கரஸ்பாண்டிங் allele in எக்ஸ் குரோமோசோம். சரிங்களா? ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் ஹேவ் நோ கரஸ்பாண்டிங் allele in எக்ஸ் குரோமோசோம். ஸோ ஒய் லிங்க்டில் சரிங்களா, இப்போ என்ன சொல்லலான்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஒய் லிங்க்டு ஜீன்ஸில் இருக்கக்கூடிய allele வந்து அந்த பேர் allele வந்து எக்ஸ் குரோமோசோம் அதே பேர் கிடையாதுங்கிறாங்க. சரிங்களா? ஸோ த ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் இன்ஹெரிட் எலாங் வித் ஒய் குரோமோசோம். தே phenotypically express only in male sex. ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் இன்ஹெரிட் எலாங் வித் ஒய் குரோமோசோம். ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் ஒய் குரோமோசோமில் தான் இருக்குது. சரிங்களா? அது அப்படியே அடுத்த தலைமுறை கடத்தப்படுது. ஃபீனோடைப்பிக்கலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ஒன்லி இன் மேல். ஸோ மேலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒய் லிங்க்டு ஜீனுக்குனே உரிய அந்த பண்புகள், அது என்ன நினச்சதோ அந்த பண்புகள் அந்த மேலில் அப்படியே டைரெக்டாக கடத்தப்படுது. மேலில் மட்டும்தான் அந்த கேரக்டர், ஃபீமேல் இருக்காது. அந்த கேரக்டர் மேலில் இருக்கிற கேரக்டர் மேல் இருக்காது, மேலுக்கு மட்டுமே உரித்தானது. ஓகே, செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ். செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டட் ட்ரேட்ஸ் பால் சார்ந்த மரபு கடத்தல் ட்ரெயிட்டானது ஆர் மோர் காமன் இன் மேல்ஸ் தேன் மேல்ஸ். சரிங்களா? ஃபீமேலை கம்பேர் பண்ணுறப்போ மேலில் தான் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டட் ட்ரெயிட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க. பால் சார்ந்த மரபு கடத்தல் பண்புகளானது மேலில் ஃபேமஸ். ஏன்னா ஒய் குரோமோசோம் எக்ஸ்ட்ராக்ட்லியா கோலண்ட்ரிக் ஜீனை ஹெட்ரோகேமெட்டிக் கண்டிஷன் இருக்கிறனால மேலில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் லிங்க்டு
இன்ஹெரிட்டட் ட்ரைட் வந்து மோர் காமன் இன் மேலில் தான் ரொம்ப ஹிட்டு, ஃபீமேலில் இல்லை. ஏன்னா மேல் ஆர் ஹெமிசைகஸ், தேர்ஃபோர் எக்ஸ்பிரஸ் ட்ரைட் வென் தே ஆர் இன்ஹெரிட்டட் ஒன் மியூட்டன்ட் அல்லீல். ஓகே, தமிழ் என்ன சொல்லலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்கள் ஹெமிசைக்கஸ் தன்மை கொண்டவர்களாக இருப்பதால் ஒரு திடீர் மாற்ற அல்லீல் அடுத்த தலைமுறை கடத்தப்படும் போது அதற்கான பண்பை வெளிப்படுத்துகின்றது. ஏன்னா அந்த ஒய்ங்கிறது திடீர் மாற்றம் அடைஞ்சது, அது தெரியுங்களா? ஒய்ங்கிறது திடீர் மாற்றம், அதாவது மியூட்டேஷன் நடந்த அல்லீல். எக்ஸுங்கிறது காமன், XY 2 இருக்கும், அதில் எக்ஸுங்கிறது காமன், ஒய் அப்படிங்கிறது மியூட்டன்ட் அல்லீல், ஏற்கனவே ஏதோ ஒரு காலத்தில் திடீர் மாற்றம் அடைஞ்சது. அப்போ அந்த ஒய்யில் சார்ந்த ட்ரெயிட் அடுத்த தலைமுறை கடத்தும் போது ஸோ அந்த ட்ரெயிட் டாமினன்ட் ஆகி அது அந்த மேலில் வந்து வெளிப்படுத்துதுங்கிறாங்க. ஓகே, பாருங்கள். ஸோ மேல்ஸ் ஆர் காமன்லி ஹெமிசைகஸ் அண்ட் தேர்ஃபோர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயிட், தன்னுடைய பண்பை வெளிப்படுத்தினா எந்த ட்ரெயிட்டை? வென் தேர் இன்ஹெரிட்டட் ஒன் மியூட்டன்ட் அல்லீல், அந்த மியூட்டன்ட் திடீர் மாற்றம் அடைந்த ஒய் அல்லீல் அடுத்த தலைமுறை கடத்தப்படுதுங்களா, அது அடுத்த தலைமுறை கம்ப்ளீட்டாக தன்னை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் லிங்க்டு ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் இன் த டிஃப்ரென்ஷியல் ரீஜன், ஓகே, ஸோ நான் கோமலக் ரீஜன் டு நாட் அண்டர்கோ பேரிங் ஆர் கிராசிங் ஓவர் டியூரிங் மியாசிஸ். எக்ஸ் லிங்க்டு ஜீனும் ஒய் லிங்க்டு ஜீனும் சரி டிஃப்ரெண்ட் ரீஜன் இருக்கிறீங்களா, ஓகே, நான் கோமலாக்ஸ் ரீஜியன் இருக்குது, வெவ்வேறு இடத்துல இருக்கிறீங்களா, எக்ஸலிங் டு நாட் அண்டர்கோ பேரிங், இது ரெண்டு இணையாது, இல்லை கிராசிங் ஓவர், சரிங்களா, பிணைதல் இருக்காதுங்கிறாங்க. ஓவர் மியாசிஸ் குண்டல் மியாசிஸும் போது எக்ஸ்லிங்க்டு ஜீன் ஒய்லிங்க்டு ஜீன் டிஃப்ரெண்ட் ரீஜன் இல்லையா, அது வந்து இணையாதுங்கிறாங்க. ஓகே, ஸோ எப்போ மியாசிஸ் நடக்கிறப்ப த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் ஒய்லிங்க்டு ஜீன் இஸ் கால்ட் எக்ஸ். இந்த மாதிரி எக்ஸ் ஒய் லிங்க்டு ஜீன்ஸ், சரிங்களா, எக்ஸ் லிங்க்டு ஜீன்ஸ் ஒய் லிங்க்டு ஜீன்ஸ் வழியாக ஒரு ட்ரேட் கடத்தப்படுச்சுன்னா காமனாக செக்ஸ் லிங்க்னு சொல்லுவோம், பால் சார்ந்த பாரம் என்கிறோம். ஓகே, ஸோ டுடே செக்ஷன் இஸ் ஓவர். Don't skip the video, so see thoroughly. Okay, thank you.